look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய். எல் கிளாசிகோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல் கிளாசிகோ இதை சொல்லலாமா? ஐ திங்க் 5-time champions going against 5-time champions, but definitely not in their best phase. பிரேத்தம், இது சொல்லியே ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்ல விளையாட போறாங்க. என்ன ஆச்சு பிரேத்தம்? ரெண்டு டீமுக்கும் இப்ப ரியலிஸ்டிக் சினாரியோ நம்ம பார்த்தோம்னா மும்பைக்கு 6-6 ஜெயிக்கணும், சிஎஸ்கேக்கு 5-6 ஜெயிக்கணும். ஸோ லிட்டரல் நாக் அவுட் மேட்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கேக்கு மஸ்ட் வின் அப்படிங்கிற மாதிரி நிக்குது. நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா இந்த சீசன் இந்த மாதிரி இருக்கும்னு? டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கல பத்ரி. நிறைய பேசிட்டோம். எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட் ஷோலையும் இதுதான் பேசினோம். மும்பை அண்ட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னேன் மும்பை அந்த என்ஜின் ஃபைனலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஆனா இதுல என்ன வரிங் பார்ட்னா 240 இஸ் அ குட் ஸ்கோர், பட் அட் நோ ஸ்டேஜ் மும்பை லுக் லைக் டிஃபெண்டிங் தட் ஸ்கோர். அதுதான் ரொம்ப வரிங்கா இருக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ். இஃப் யூர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், துண்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அது ஒரு த்ரெட்டனிங் ஸ்கோராவே இருக்கல. 240 நீங்க சேஸ் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அத ஒரு வாக் இந்த பார்க் மாதிரி பண்ணிட்டு போனாங்க. கடைசியில ஒரு புது பையன் வந்து அடிச்சுட்டு போனான். அண்ட் மும்பை லுக் டூத்லெஸ். அண்ட் இது ரெண்டுமே ஆவரேஜ் சைட் தான் பத்ரி. நம்ம ஆனஸ்டா சொல்லணும், இது ரெண்டு ஆவரேஜ் சைட் தான். ஆவரேஜ் சைட் தான். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம், மும்பை வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு லாஸ். சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான். ரொம்ப ஸ்மால் ஸ்கோர் 140 ரன் தான் அடிச்சாங்க. 150 ரன் தான் அடிச்சாங்க. பட் பிரேத்தம், ஒரு ரெண்டு டீமுக்கும் ஒரு காமன் விஷயம் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசி ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி. ஐ திங்க் ஹார்திக்கும் பிலோ பார் கேப்டன்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ருத்ராஜ் கைக்வாடும் பிலோ பார் கேப்டன்சி. சோ இன்னொன்னு இதை பத்தி பேசும்போது வின் பர்சன்டேஜ், ரோஹித் சர்மா இல்லாம மும்பை இந்தியன்ஸோட வின் பர்சன்டேஜ் 35% தான். அதே மாதிரிதான் இவங்களுக்கும் எம்எஸ் தோனி இல்லாம ஒரு வின் பர்சன்டேஜ் ஃபார் சிஎஸ்கே இஸ் 22%. ஸோ ருத்ராஜ் கைக்வாடும் சரி, ஹார்திக் பாண்டியாவும் சரி, கேப்டன்சில பெரிய அளவுல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. இல்ல பிரேத்தம், இதை பத்தி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? ஏன்னா நமக்கு என்னதான் நீங்க ஓனர் கோச்னு சொன்னாலும் ஆன் ஃபீல்டு கேப்டன் தானே முக்கியம் கிரிக்கெட்ல பிரேத்தம். டெஃபினட்டா இந்த சீசன் நான் ஒத்துப்பேன் பத்ரி. ஹார்திக் பாண்டியா கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னு. பட் அவர் டெஃபினட்டா ஒரு டைட்டில் வின்னிங் கேப்டன் குஜராத்ல. அண்ட் செகண்ட் டைட்டிலும் ஜெயிச்சிருக்கணும், லாஸ்ட் பால்ல போச்சு. ஸோ ஹார்திக் பாண்டியா இஸ் நாட் அ பேட் கேப்டன். பட் இந்த சீசன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அண்ட் அவருக்கு அந்த நெசசரி சப்போர்ட் கிடைக்குதான்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் சம் ஆஃப் த டிசிஷன்ஸ் அவர் செஞ்சது கொஞ்சம் பேஃப்லிங்கா தான் இருந்திருக்கு. அவரோட மூவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய மூவ்ஸா தான் இருந்திருக்கு. நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் டீடைலா போன ஷோல. சோ எஸ், அவர் வந்து he has not distinguished himself as a captain. மறுபக்கம் பாத்தீங்கன்னா கைக்வாடுமே நிறைய questionable மூவ்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஹார்திக்காவது நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். இஸ் டைட்டில் வின்னிங் கேப்டன். ருத்ராஜ் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. சோ மேபி வருவாரோ என்னமோ. பட் போன மேட்சுக்கு நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேப்டனா பெருசா எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நல்லா தான் பேட்டிங் ஆடினாங்க. 244 ரன் அடிச்சாங்க. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணிருக்க முடியும்? பட் ஒரு சூப்பர்லேட்டிவ் எஃபர்ட் ஆஃப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. இன்னொரு விஷயம் பிரேத்தம், இந்த ரெண்டு டீமுக்கும் காமனா ஒண்ணு சொல்லணும்னா, மும்பை இந்தியன்ஸ் இது மட்டும் இந்த டோர்னமெண்ட்ல 22 பிளேயரை யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரு போட்டியில, 8 போட்டியில. சிஎஸ்கேவும் அதே மாதிரிதான் 19 பிளேயரை யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரு 8 போட்டியில. இன்ஃபேக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த மட்டும் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்லலாம் தட் அப்கோர்ஸ் ஏர்லி ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க பிரேத்தம். 12-13 மேக்ஸிமம் 14-15 பிளேயர்ஸ் ஒரு சீசன் ஃபுல்லாவே மேக்ஸிமம் 14-15 பிளேயர்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 சேஞ்ச் 2 சேஞ்ச் தான் அந்த ஒரு கோர்ல வந்து நடக்கும். பட் இப்போ என்ன பிரேத்தம், இவ்வளவு மாற்றங்கள் பண்றாங்க அப்படிங்கும் போதே ஒரு டீம்ல டெப்த் இல்ல அப்படின்றது தெரியுது இல்லையா? எனக்கு இன்னுமே சர்ப்ரைசிங்கா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் நல்ல டீம் வச்சுனே இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. 22 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சொன்னது கரெக்ட், மாத்தவே மாட்டாங்க. கான்ஸ்டன்ட் சூப்பர் கிங்ஸ் தான். இதே எம்எஸ் எப்பவுமே டாஸ்க்கு வந்து we are playing same squad அப்படின்னு 2 தோத்தாலும் 3 தோத்தாலும் சரி, டாஸ் we are playing the same squad அப்படின்னு. அது ஒரு ஜோக்காவே போயிடுச்சு, மாத்தவே மாட்டாங்கன்னு. ஆனா ஒரு டீம் இத்தனை மாத்துறாங்கன்னா இட்ஸ் a sign of desperation also பத்ரி. இட்ஸ் a sign of desperation. எப்படியாவது ஏதான ஒரு நல்ல காம்பினேஷன் கிடைச்சி ஏதாவது ஒரு வின் வேணும் அப்படின்னு, அதுக்கு தான் they are desperate. சோ மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 22 பிளேயர். மும்பை இந்தியன்ஸுமே எஸ் அவங்க ஓரளவுக்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குமே அந்த ரைட் காம்பினேஷன் கிடைக்கல. ரோஹித் இல்லாம அந்த ஒரு டெபுட்டாட் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து நவ் தே வென்ட் டு வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கில்டன்.
அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அந்த பேரிங். அந்த பேரிங்க கண்டினியூ பண்ணுவாங்களா தெரியல. பட் எஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் 2 டீமும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இன்ஃபாக்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஷோல நம்மளே பிக் பண்ணோம். டாப் 4 பிக் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் an average side but they are playing like an definitely average or below average side. Chennai Super Kings are not a terrible side but they are an average side. ஒரு 5 out of 6 or 6 on 6 எல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். அதுதான் எனக்கு ஒரு கவலையா இருக்கு. டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. இந்த 5-6 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அது செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அளவு போருமா அது டவுட். 6-6ன்றது டெஃபினட்டா ரொம்ப அதிகம் மும்பைக்கு. சிஎஸ்கேவும் பாப்போம். இந்த டீமை வச்சு அவங்க ரியலிஸ்டிக்கா 6-5 ஜெயிப்பாங்களா கஷ்டம் பத்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். காலம் தான் பதில் சொல்லும். பிரதம் நம்ம போன வீடியோல நிறைய பேசின ஒரு பிளேயர் சிவம் டூபே. அப்கோர்ஸ் அவரை பத்தி நிறைய பேசணும். அவர் வந்து டெஃபினெட்லி நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் டச், கான்ட்ரிபியூட் அவ்வளவா பண்ணல அப்படின்னு சொல்லி. பட் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பிளேயரை பத்தி பேசணும் பிரதம். சூரியகுமார் யாதவ் 8 மேட்ச்ல 162 ரன் அடிச்சிருக்காரு 20 ஆவரேஜ்ல. கரண்ட் இந்தியன் T20 கேப்டன். நீங்க நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. வேர்ல்ட் கப்ல இருந்தே அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல பிரதம். டெஃபினட்டா he has to take responsibility இல்ல. at some point அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருந்திருக்கு. வேர்ல்ட் கப் முன்னாடியே போறதா இருந்திருக்கு பத்ரி. ஐ அம் பேட்டிங் வெல் இந்த நெட்ஸ் அது இதுன்னு சொல்லிருக்காரு. எஸ் ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணதுனால அதெல்லாம் வந்து யூ கேன் ஈஸிலி ஹைட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபெயிலியர்ஸ். ஒரு டீம் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலே. பட் இதுக்கு மாத்திரம் இல்ல, இது நான் முன்னாடியே சொல்றேன். இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டா தில் பி லுக்கிங் அட் இட். ஏன்னா அவருக்கும் வயசாகுது. அடுத்த வேர்ல்ட் கப் வரும்போது 38 வயசு ஆகும். ஒரு யங்கர் கேப்டனுக்கு போகணும். பட் இப்போதைக்கு நீங்க சொன்னது ஐபிஎல்ல இந்த பிரான்சைஸ் சூர்யா 2 years ago also was your best batsman. இப்போ ரன்னே அடிக்க மாட்டேங்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹார்திக் பாண்டியா ஃபெயிலியர் as a கேப்டன் நம்ம பேசியிருக்கோம். பட் ரியல் எலிஃபென்ட் இந்த ரூம் சூர்யா. அவரை ஒரு மேட்சும் அடிக்கல. அண்ட் ரோஹித்தோட ஆப்சன்ஸ் ரெண்டுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துது மும்பையை. மறுபக்கம் டூபே ஃபென்டாஸ்டிக் வேர்ல்ட் கப். பட் அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. சிஎஸ்கே பிரச்சனை என்னன்னா சாம்சன் அண்ட் மாத்திரையை ஒண்டி அடிச்சிருந்தாங்க. இப்ப மாத்திரை அவுட். சாம்சன் மேல மாத்திரம் நம்ம டிபெண்ட் பண்றோம். பிரிவிஸ் ஆகட்டும், ஒரு தூபே ஆகட்டும், அந்த சப்போர்ட்டை கொடுக்கல. அண்ட் நீங்க நிறைய வாட்டி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றீங்க தட் டீம்ஸ் கொஞ்சம் தூபேவை சார்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ஸ்லோவர் பால் பவுன்சரோ இல்ல ஒரு வைட் யாக்கர் போட்டு அவங்கள சார்ட் அவுட் பண்றாங்கன்னு. அண்ட் அவர் ஏதாவது பண்ணி ஆகணும். இஸ் an இன்டர்நேஷனல் பிளேயர். He has to overcome those and perform பண்ணி தான் ஆகணும். நீங்க ரோஹித் மென்ஷன் பண்ணீங்க பிரதம். அண்ட் ஹார்திக் பாண்டியா ஆல்ரெடி சொல்லிட்டாரு இன்னும் 2 மேட்ச்க்கு ரோஹித் சர்மா அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ரோஹித் சர்மா விளையாட மாட்டாரு. என்னோட ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா MS தோனியும் விளையாட போறது இல்லன்னு நினைக்கிறேன் பிரதம். ஐ திங்க் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மை ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா MS தோனி ப்ராபப்லி அந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் vs SRH அது கடைசி ஹோம் மேட்ச் சேப்பாக்ல விளையாடுறாங்க சிஎஸ்கே. சோ அந்த மேட்ச் தான் MS தோனி விளையாடுவாரு அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. ஏன் நான் சொல்றேன்னா ஐ ரியலி ஹோப் அது மட்டும் டோர்னமெண்ட் இஸ் அலைவ் அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் இஸ் நாட் த லாஸ்ட் மேட்ச் ஃபார் சென்னை இன் சேப்பாக் திஸ் இயர். ஸோ ஐ ரியலி ஹோப். ஏன்னா அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் அலைவா இருக்கா பொறுத்து வந்து பார்ப்போம், தெரிஞ்சிடும். பட் MS தோனி அண்ட் ரோஹித் சர்மா விளையாட போறது இல்ல அப்படின்றது நம்ம எனக்கு என்னமோ MS தோனி இஸ் ஸ்டில் மிஸ்ட் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் தென் we need not expect இல்லையா ரோஹித் அண்ட் தோனி இன் திஸ் மேட்ச். ரோஹித் அண்ட் தோனி டெஃபினட்டா இந்த மேட்ச் ஆட மாட்டாங்க. எனக்கு ஐ ஹேவ் a feeling தோனி வந்து he is giving the team எவ்வளவு சான்ஸ் இருக்கட்டும், ஒரு செட்டில் காம்பினேஷன் வச்சு எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ தள்ளட்டும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா நான் வரேன்ற டிசிஷன்ல இருக்காரா எனக்கு தெரியல. பட் மோர் தென் ஆன் த ஃபீல்ட், ஆஃப் த ஃபீல்ட், அந்த டக் அவுட்ல அவரோட விஸ்டம், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டா இந்த டீம் மிஸ் பண்ணுது வந்து இதுல டவுட்டே கிடையாது. பட் நீங்க எவ்வளவுதான் பழச புடிச்சுட்டு இருக்க போறீங்க, முன்னாடி போயாகணும். பட் அதை ஷேக் ஆஃப் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு என்ன ஒண்ணு கஷ்டமா இருக்குன்னா இந்த சீசனுக்காக ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு 2 மாசம் முன்னாடியே பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ரெடியா வந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு பிராக்டிஸ் கேம்ல ஒரு இன்ஜுரி பிக்கப் பண்ணதுனால இந்த நிலைமையில இருக்காரு. சோ அந்த ஒரு அன்பார்ச்சுனேட். சோ பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஒரு 2 கேமாவது ஆட்டு போவாரு. ஏன்னா he deserves that fairy tale இல்ல fairy tale was 2 years ago அவங்க ஜெயிச்சாங்க. farewell he definitely deserves in Chepauk. அதுல யாருமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து மே 18th முன்னாடி இன்னமும் சிஎஸ்கே அலைவா இருந்து விளையாடுவாருன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். பட் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ஒரு வாட்டி பார்த்துலாம் பிரதம். சேம் பிளேயிங் 11 சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ஊர்வில் பட்டேல், ட்ரெவால் பிரெவிஸ், சிவம் டூபே, கார்த்திக் சர்மா, ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அஹமத், அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங் மற்றும் முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் பிளேயர். இந்த மாதிரி தான் இதுதான் 11. இதுல நீங்க இன்னும் டிபேட் பண்ண போறது நினைக்கிறேன். சேம் 11 தானே பிரேதம். இல்ல டீம் நல்லா தான் இருக்கு, 11 நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், தயவு செய்து இம்பாக்ட் பிளேயரை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்க. போன மேட்ச் மாதிரி அவ்வளவு சீக்கிரமா ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
டிபேட் ஒண்ணும் கிடையாது பத்ரி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, சர்ஃப்ராஸ் கான் டெஃபினட்டா லாஸ்ட் 2 கேம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரீக்ல இருந்தாரு. ஒரு 50 கூட அடிச்சாரு இந்த சீரிஸ். சர்ஃப்ராஸ் கான் மாரி பிளேயர்ஸோட நீங்க ரொம்ப சீக்கிரமா பேஷன்ஸ் லூஸ் பண்றீங்கன்னு தான் எனக்கு ஒரே Yeah. ஒரு இது. பிகாஸ் அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவரோட என்ட்ரி பாயிண்ட்டும் முக்கியம் பத்ரி. 1 டவுனோ, 2 டவுனோ கிடையாது. சர்ஃப்ராஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த 14th ஓவர், 15th ஓவர்ல ஒரு 39 ஆஃப் 11 பால்ஸ், 13 பால்ஸ்லாம் அடிச்சு குடுத்தாரு. சோ கரெக்ட். I just feel bad that சர்ஃப்ராஸுக்கு நீங்க எனஃப் வாய்ப்புகள் Yeah. குடுக்கலன்னு. பட் ஆஃப் கோர்ஸ் நானும் நீங்க ஒரு பிளேயர 15 கோடி குடுத்து எடுத்திருந்தீங்கன்னா, அந்த புது டாய விளையாடி தான் ஆவணும்னு உங்களுக்கு பிரஷர் இருக்கு. எனக்கு புரியுது. பட் ஐ ஃபீல் பேட் ஃபார் சர்ஃப்ராஸ். ஏன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவ்வளவு கிடைக்கலன்னு தான் நான் ஃபீல் Yeah. பண்றேன். இந்த ஊர்வில் பட்டேலும் சர்ஃப்ராஸ் கானும் சேம் பொசிஷன்ல விளையாடுறாங்க. அதனால ஊர்வில் பட்டேல் விளையாடும் போது சர்ஃப்ராஸ் கான விளையாட முடியல. இன்ஃபேக்ட் போன மேட்ச் அங்கதான் நான் சொன்னேன். ஒரு பின்னாடியே ஊர்வில் பட்டேல் பின்னாடியே சர்ஃப்ராஸ் கான் வந்தது டெஃபினெட்லி நாட் வாரண்டி. கார்த்திக் சர்மா லோவர் டவுன் தி ஆர்டர் யூஸ் பண்றாங்க. பட் எஸ் பொறுத்தது பார்ப்போம் பிரீத்தம். மஸ்ட் வின் மேட்ச் 2 டீமுக்கும். சோ உங்களோட ஓவரால் ப்ரெடிக்ஷன் பிரீத்தம் என்ன? மும்பை ஆர் சிஎஸ்கே? பத்ரி, நான் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லும்போது போய் எஸ்ஆர்ஹெச்ல போய் கூட்டிட்டு வராங்க. அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஜிடி கிட்ட தோக்குறாங்க. சோ மும்பைக்கு எதிராக தோப்பாங்கன்னு சொன்னீங்க. வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. வாங்கடையில ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் நான் நினைச்சேன் மும்பை அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகணும். மும்பை வந்து அண்டர் அச்சீவ்ட் மோர் தென் சிஎஸ்கே. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. பிகாஸ் ஆன் பேப்பர் தே ஹேவ் a much better டீம். பட் ரொம்ப அண்டர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஃபார் தட் நான் நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஐ எம் சேஞ்சிங் மை ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் த லாஸ்ட் ஷூட். சிஎஸ்கே டு பீட் மும்பை இன் சேப்பாக். ஏன்னா 240 டிஃபெண்ட் பண்ணாத ஒரு மும்பை டீம் அது. சிஎஸ்கே டு பீட் மும்பை. Let's hope CSK will beat Mumbai at home and keep their hopes alive. Thank you, Pritham. Yes. Cricket with பதில வந்ததுக்கு உங்களோட கருத்துக்களை பத்தி மிகவும் நன்றி. Thank you. Thank you, Badri. Thank you. Thank you. Take care, guys. See you soon. Lot more content from the IPL. Bye.